சிவனாரும் பட்டினத்தாரும் பகுதி 6 தொடர்கிறது. இறை சிந்தனையில் மலர்கிறது. முற்றும் துறந்த பட்டினத்தார் இறைவன் மீது கொண்ட பற்றுதலால் பற்றற்ற வாழ்வை வாழ்வதற்கும் இறைவனை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கும் பிறவி நிலை குறித்தும் மனித பிறவி நிலை குறித்தும் மனவேதனையில் தன்னை உணர்ந்து உள நினைவுடன் உருவகப்படுத்தி இறைவனை தொழுகிறார். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை சென்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை சென்மமோ, என் செய்வேன் கட்சி ஏகம்பநாதனே என உளம் வருந்தி பிறவி நிலை குறித்து பாடலாக பாடுகிறார். ஒவ்வொரு மனிதரும் இப்பாடலை தினந்தோறும் வாசித்தாலே பிறவியின் மீது இருக்கும் ஆசை அற்றுப்போகும். பிறவா நிலையினையே அனைவரும் இறைவனிடம் பிரார்த்திப்பர். பற்றுதின்றி வாழா மனிதர் இல்லை. எப்பற்று மற்ற துறவிக்கும் இறைவனை பற்றும் மனம் உண்டு. துறவியின் நிலை இதுவென்று துறவியின் நிலையும் இதுவென்று வாழ்ந்து காட்டிய பட்டினத்தார் இறைவனிடம் முறையிட்டு பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் இறைவனையே கதியென பற்றும் அளவில் மனசுத்தி பெற்று அமைதியான வாழ்விற்கு அடிகோலும் வகையில் அமைந்துள்ளது. காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை முன்னிறுத்தி சில பாடல்களை மனிதரின் மனநிலையை குறித்து பாடியுள்ளார். மனித மனம் தெளிவுபெறும் வகையிலும் மனிதரின் கீழ்மை குணங்களை பட்டியலிட்டும் வகுத்தளித்துள்ளார் பாடல்களாக. அவை பாக்களாக நாளை மலரும் மனிதரின் மனத்துள்ளாக. சிவசிந்தை கொள்மனமே சிவானந்தத்தை தேடு தினமே.